சில செய்திகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அண்மை நாட்களா இந்த போதைப்பொருள் தொடர்பாக வெளியாகின்ற செய்திகளை பார்க்கும்போது பெரிய அளவான அதிர்ச்சியையும், ஆச்சரியத்தையும் நமக்கு தருது. அதேபோல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. சிறைச்சாலைகள் ஆணையாளர் பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்வு ஒன்றுல உரையாற்றியிருக்காரு. இதுல அவர் சொல்லியிருக்க மிக முக்கியமான விஷயம்னு சொன்னா, கொழும்புல குறிப்பா மேல் மாகாணத்துல 2,30,980 பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காருன்னா பாருங்க. இது இந்த பெரிய அளவு என்றது பார்க்கறதுக்கும் அதை கேட்கும் போதும் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. බස්නාහිර පළාතේ පමණක් කොළඹ දිස්ත්‍රික්කේ පමණක් පාසල් ළමුන් 2,30,982ක් මත්ලෝලින් කියලා අපිට කියනවා. දකුණු අධ්‍යාපනයෙන් එක අංකයක වෙන්නේ යම්සේද දකුණු තමයි පාතාල ක්‍රියාකාරකම් වලින් අංකයකට යන්නේ. මෙන්න මේ සම්බන්ධයෙන් අපි විසඳුමක් ලබා ගත යුතුයි. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தெற்கு இதைவிட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், தெற்கு மாகாணம் தான் அதிகளவான போதைப் பொருளோடு இப்பொழுது கைது நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதிக போதைப் பொருள் கைப்பற்ற நடவடிக்கையாக இருக்கட்டும், தெற்கு தான் அதிகம். இலங்கையில முதல் இடம் இருக்கிறது போதைப் பொருளுடைய பாவனையில தெற்கு என்றது அடையாளம் பாடப்பட்டிருக்கு. எனவே அங்க எந்த அளவு இருக்கும், இதைவிட அதிகமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருளை மாணவர்கள் மத்தியில விநியோகிக்கின்றவர்கள் அல்லது அவர்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள், பாடசாலைகளுக்கு அருகில் நடக்கின்ற வியாபாரங்கள் தொடர்பாக இப்பொழுது மிகப்பெரிய அளவான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த போதைப் பொருளை மாணவர்களிடமிருந்து இல்லாமல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பாடசாலை மட்டத்தில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அண்மையில பாடசாலை நிகழ்வுகளில் சிறைச்சாலைகள் மற்றும் போலீஸ் பக்கமாக பெரிய அளவான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் முகமாக இந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுறாங்க. இதிலிருந்து தான் பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இன்னும் போதைப் பொருள் நாட்டுக்குள்ள கொண்டு வர பாரியளவான தொகை இன்னும் பிடிபட்டு கொண்டு தான் இருக்கு. இன்றைய நாளில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கனடாவில் வந்த 21 வயது பெண் 18 கிலோகிராம் ஹாஸ் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்காங்க. இது 18.5 கோடி ரூபாய் பெறுமதியானு சொல்லப்படுது. 18 கிலோ கனடாவில் கொண்டு வந்திருக்காங்க. கட்நாயக்க விமான நிலையத்தில் வச்சு இது கைப்பற்றப்பட்டிருக்கு. என்னதான் வான்வழியாக, தரை வழியாக, கடல் வழியான பாதுகாப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் போதைப் பொருள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகிற நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் போதைப் பொருளை கொண்டு வரவங்க வந்து கொண்டுதான் இருக்காங்க. நாளுக்கு நாள் போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இலங்கையில முதல் முறையா பெரிய வெங்காயத்துக்கு இந்த அளவு இருக்கணும், இந்த அளவு இருந்தா தான் நாங்க வாங்குவோம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய வெங்காயம் 35.65 மில்லிமீட்டர் இருக்கணுமா சுற்றளவு. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருக்குமா இருந்தா 8 பெரிய வெங்காயங்கள் இருந்தா தான் ஒரு கிலோ அதுக்குள்ள உள்ளடங்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு சதோச நிறுவனம் வியாபாரிகளிடமிருந்து அல்லது விவசாயிகளிடமிருந்து வெங்காயத்தை பெறுவதற்கான டெண்டர் மூலமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்து 2000 கிலோ வரைக்கும் எடுப்போம். இதெல்லாம் சரிதான். ஆனா முதல் முறையா இந்த வெங்காயத்துக்கு மில்லிமீட்டர் கணக்கு வேணும், 8 வெங்காயம் தான் ஒரு கிலோக்குள்ள உள்ளடங்கணும் அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவான அதிருப்தியை பல இடங்கள்ல ஏற்படுத்தியிருக்கிறது. தம்புள்ள மொத்த விற்பனை நிலையத்தில் இது இப்போ நடக்குது. அங்க வெங்காயம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்குறாங்க என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இன்றைய நாள்ல அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் பேசும்போது ஊடகவாளர்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னு பார்ப்போம். ලොකුලුණු කියන්නේම ලොකුනේ නේද? ලුණු වලට ලොකු කියලාම කියලා තියෙනවා. ඒ නිසා ලුණු ලොකු වෙන්නත් ඕනේ. ඒක නිසා තමයි මොනවාද අපි කියන්නේ ප්‍රමිති. அவர் சொன்னது நிறைய விஷயம் இதுல சொல்லியிருக்காரு. சுருக்கமா சொல்ல போனா பெரிய வெங்காயம்ன்றது பெருசா இருக்கணும், அதுக்கு ஒரு தரம் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை டெண்டர் மூலம் கோரும்போது இந்த மாதிரி பார்ப்பாங்க. இது வளமையானது தான், இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வியாபாரிகள் அதாவது விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் இந்த பெரிய வெங்காயத்தை விற்க முடியாமல் இருந்தது, தரம் இல்லை, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததால இந்த ஒரு முறையை டெண்டர் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இது டெண்டர் மூலமாக செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நடவடிக்கை தான், இது அமுல்ல இல்லை. ஏன்னா இப்போ அமுல்படுத்திருக்காங்க. இப்போ நெல் விற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரமா இருக்கா, அது நல்ல நெல்லான்றதை செக் பண்றாங்க. அதே போல பால் உற்பத்தியாளர்கள் எடுக்கும்போது அது தண்ணி கலந்துருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. எது அப்படி இருந்தாலும் விவசாயிகளுக்கு இது திடீரென்று அப்படி சொல்லும் போது பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பொழுது பரவலா பேசப்பட்டது 90 ரூபாய்க்கு தான் பெரிய வெங்காயத்தை வாங்குறாங்க சந்தையில. அதை பெரிய அளவான விலைக்கு அதாவது சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஆனா இப்ப அமைச்சர் சொன்னதை பார்த்தா 130 முதல் 140 ரூபாய்க்கு வாங்குறாங்க
வச்சிருக்காங்க பெரிய வெங்காயத்தை அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா இந்த 35.65 மில்லிமீட்டர் வெங்காயத்தை அளந்து தான் எடுக்கிறாங்கன்னு ஒரு அளவுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா நிறைய இடங்கள்ல இது அளக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எப்படி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. முதல் தடவையா வெங்காயத்தை அளந்து வாங்குற ஒரு டெண்டர் நடவடிக்கை இலங்கையில இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. போலீஸ் பக்கமாக 2 முக்கியமான தீர்மானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையால. ஒன்று உங்களுக்கு தெரியும், இப்பொழுது மது போதையில வாகனம் செலுத்துறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த குச்சி இருக்கு. அது அவங்களுக்கு சாதாரணமாக கதைக்கும் போதும் தெரியும். அதுக்கான பரிசோதனை கருவியும் இருக்கு. ஆனா போதைப் பொருளை ஒரு சாரதி பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் போலீசாருக்கு இருக்கும். ஆனா அவர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, உறுதிப்படுத்துறது அப்படின்றது கடந்த காலங்களில் ஒரு குழப்பமான ஒரு விஷயம். ஏற்கனவே அவரை வைத்தியசாலையில அனுமதிச்சு அதை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா எப்படி, எந்த அளவு, எந்த முறையில் வர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படணும், அவரை கைது செய்தா இல்லையா என்ற பலதரப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. ஆனா இப்ப அதற்கான அத்தனை குழப்பங்களை நிவர்த்தி செய்து அதை சரிப்படுத்திருக்காங்க. அதுக்கான அனுமதியும் வழங்கியிருக்காங்க. எனவே எந்த அளவு போதைப் பொருள் அவர் பாவித்திருந்தால் அவர் குற்றம் ஆனவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடியது, எந்த மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படணும் அப்படின்றதுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்காங்க. எனவே இனிமேல் சாரதிகள் இவங்க போதைப் பொருள் பாவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போக்குவரத்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டா அவர்களை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர் எந்த அளவு போதைப் பொருளை பயன்படுத்த அவர் கைது செய்யக்கூடிய குற்றமா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது யார் போதைப் பொருள் பயன்படுத்தலையா என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. எல்லாருமே மது போதையில வந்தா கண்டுபிடிச்சலாம். இது கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனா இந்த மாதிரி பரிசோதனை செய்யறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விஷயம், அதாவது ஹைவேக்கள், அதாவது நெடுஞ்சாலைகள்ல போற அத்தனை வாகனங்கள்லையும் பின் சீட்ல இருக்கிற அத்தனை பயணிகளும் சீட் பெல்ட் அணியணும் அப்படின்றத கட்டாயப்படுத்தியிருக்காங்க. வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேகம் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடமிருந்து பெறப்பட்ட விசாரணைகள்ல இது துபாயிலிருந்து பாதாள உலகத்தைச் சேர்ந்த தலைவருடைய பரிந்துரையின் கீழ், அதாவது அவருடைய அறிவித்தலின் கீழ் தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு 20 லட்சம் ரூபாய் கோரப்பட்டிருக்கிறது. இதுல 16 லட்சம் தான் அங்கிருந்து பணம் வந்திருக்கு. துப்பாக்கிச்சூடு நடத்தியதுக்கு பிறகு துப்பாக்கிதாரி தொலைபேசி அழைக்கும் போது அவர் ஆன்சர் பண்ணல, போனை கட் பண்ணிட்டாராம் அப்படின்ற மாதிரி முதல் கட்ட வாக்குமூலங்கள்ல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலை அப்படின்றது சந்தேகத்துக்கிடமாக முதல் விசாரணைகள் தெரிய வந்திருக்கு. இந்த துப்பாக்கிதாரி அண்மையில தான் துப்பாக்கி சுடவும் பயிற்சி பெறப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இவரை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா AI தொழில்நுட்பத்தின் மூலமாக இவரோட உருவத்தை வச்சு கொண்டு உருவாக்கப்பட்ட படம், அந்த புகைப்படம் மூலமா தான் சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்பட்டு தான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், தெற்காசியாவிலேயே 2ஆம் இடத்துல AI பயன்படுத்துறதுல நாம் இருக்கோம். இந்தியாவை விட அதிகமாக நாங்க AI பயன்படுத்துறோமா அப்படின்ற மாதிரி பெரிய அளவான தரவுகள் இருக்கு. எனவே இந்த AI தொழில்நுட்பத்துடைய புகைப்படத்தின் மூலமா தான் இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். எனவே மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. 8547 வெற்றிடங்கள், வேலை வாய்ப்பு வெற்றிடங்களை, அரச வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்காங்க. எனவே எல்லா துறைகளிலும் இந்த 8547 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட போகுது. இதற்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுது. எந்தெந்த பகுதிகளில் யாருக்கு எந்த பகுதிகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு, வெற்றிடங்கள் இருக்கு அப்படின்றது தொடர்பாகவும் அதுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்கும் ஊழல் வழக்குகளை விரைவாக நடத்தி செல்வதற்கும் கொழும்பு 7ல 4 உயர் நீதிமன்ற கட்டடங்களை அமைக்கிறதுக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இந்த உயர் நீதிமன்ற கட்டடங்கள் மிக விரைவாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதற்கு நீதித்துறை அமைச்சு தனக்கு சொந்தமான கட்டடத்தை இந்த நீதிமன்றங்களை நடத்தி செல்வதற்கு வழங்கியிருக்காங்க. இது உடனடியாக ஆரம்பிக்கலாம், கட்டடங்களை கட்டி நேரம் எடுக்கும் இதை வழங்குறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்காங்க. 4 நீதிமன்ற கட்டடங்கள் கொழும்பு 7 பகுதியில் இருக்க போகுது. இதுல ஒரு சம்பவம் அல்லது ஒரு முக்கியமான விஷயம் இதுல நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் உறுதிப்படுத்தப்படல. விஜயராமயில இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த அரச இல்லம் கூட ஒரு உயர் நீதிமன்ற கட்டடமா மாறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம், வருகிற நாட்கள் இது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில தகவல்களின் அடிப்படையில் இது பகிரப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.